சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. முத்துக்கண்ணு, இப்பதான் உன் முகத்தை பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு. ஏன் அப்ப அவ்வளவு நேரம் அழகா இல்லையா? இருந்தது, ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேல, அதான் ஒரு மாதிரி டல்லா இருந்த. இப்போ நல்லா பிரைட் ஆயிட்டியே. எல்லாம் இடியாப்பத்தோட மகிமையா? அப்படியே வச்சுக்கலாம். சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். இடியாப்பம் எப்படி இருக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ரொம்ப சாஃப்டா இருக்கு நிலா. சரி, சாப்பிடு. தேங்காய் பூவும் தேங்காய் பாலும் தொட்டு சாப்பிடுன்னு, குருமா பிடிக்கலன்னு விட்டுரு. சரி, நீயும் சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு, நான் சாப்பிடுறேன். நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. சரி. ஆனா நிலா, பாட்டி என் குக்குக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க. நீ அப்படியெல்லாம் சொல்லாத. காலையில மத்தியானமும் அவர் தானே உனக்கு சமைக்கிறாரு. நைட்டு நீ என்னைக்காவது ஒரு நாள் தான் இங்கே சாப்பிடுற. உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா தான் இங்கே சாப்பிடுற. ஐயா, இன்னும் 2 கொண்டாடட்டா? இல்ல பாட்டி, போதும். இது எப்படியா பத்தும்? இன்னும் 2 சாப்பிடு. நல்ல வேலை பார்க்குற பிள்ளை. போதும் பாட்டி, நைட்டு இதுக்கு மேல சாப்பிட்டா சரியா வராது. பிள்ளை முகம் இப்பதான் பளபளன்னு இருக்கு. இதையே சொல்லுங்க. ஆமையா பிள்ளை, நீ 2 நாள் அந்த பக்கமே வரலையா? பாட்டிக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு. வேலை கொஞ்சம் அதிகம் பாட்டி. இல்ல, எவ்வளவுதான் வேலை அதிகமா இருந்தாலும் வேலைக்கான சோர்வு உன் முகத்துல தெரியல. வேற ஏதோ ஒரு சோர்வு தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப பரவாயில்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்தது போலயே மறைஞ்சிருமியா. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு என்னைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. என்ன, நல்லா வேலை பாரு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டோன்னு வையே, ஒரு நிம்மதியும் இருக்காது. ஆமா காலு, என் பேத்திக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தது, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கும் ஆறுதல் சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு நைட்டோட நைட்டா ஊரை விட்டு கிளம்பிட்ட பத்தியா. நான் கூட மெட்ராஸ்னா சரி நம்ம ஊருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தாவில தெரியுது, இது ஒரு பெரிய கடல் மாதிரில இருக்கு. இந்த ஊருக்கே என் பேத்தி தன்னந்தனியா அதுவும் தெரியாத இடத்துக்கு வந்திருக்கான்னா அப்ப பாத்துக்க என் பேத்தியோட சமத்தை. அது என்னமோ கரெக்ட் தான் பாட்டி. அதுவுமியா கண்ணு, உன் அட்ரஸ் தெரியாது, உன் போன் நம்பர் தெரியாது, உன் வீடு தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி வந்து உங்ககிட்ட சேர்ந்தான்னு பாத்தியா? ஆமா பாட்டி, ஆமா. பாட்டி, நீ ரொம்ப அள்ளி ஊத்தாத. முத்துக்கண்ணு மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னு வை, இன்னைக்கு என் கதை அதோ கதை தான். அவன் ஏதோ நீ சொல்றது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற. ஏதோ விவரம் தெரியாத பாட்டி பேத்தியை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறாங்களே, சரி நம்மளும் இடையில குறுக்கிடாம கேப்பமே நினைச்சு கேட்டுட்டு இருக்கான். உடனே நீ எகிரி குதிக்காத என்ன? இல்லத்தே நிலா, பாத்தியா முத்துக்கண்ணு இந்த பாட்டி பேசுறத? அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல மட்டும் நீ வரலன்னு வை, என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்? ஆமாமா, அங்க இருந்து நட்ட நடு ராத்திரியில பஸ் பிடிச்சு இங்க வர தெரிஞ்ச உனக்கு பட்ட பகல்ல பெட்ரோல் பங்க்ல உன்னை காப்பாத்திக்க தெரியாதாக்கும். நான் வரலன்னாலும் அந்த இடத்துல நீயே உன்னை சேவ் பண்ணி இருந்திருப்ப. என்ன கொஞ்சம் பயந்துட்ட, ஒரு 5 நிமிஷம் பயந்துகிட்டு அழுதுட்டு நின்று இருந்திருப்ப. அடுத்து நீயே உன்னை தேத்திக்கிட்டு எதிர்த்து நின்று இருந்திருப்ப. நீயும் பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டியா? இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ ரொம்பவே பிரில்லியன்ட். நான் அப்ப சொன்ன மாதிரி உன்னை மட்டும் உங்க வீட்டுல படிக்க வச்சிருந்தாங்கன்னு வையேன், நீ இருக்கிற லெவலே வேற லெவலா இருந்திருக்கும். சரி விடு, நடக்காததை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, நடக்கிறத பேசுவோம். அதுவும் சரிதான். இனிமேல் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிடு. இதுக்கும் மேல நான் பெரிய ஆள் ஆனேன்னா நீ உன் வீட்டு வாசல் நிலப்படியே இடிச்சுதான் கட்டணும். நிலா நிலா. சரி, அதை விடு, என் பாடு என்னோட போகட்டும். நீ சாப்பிடு. போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது. பாத்துட்டேன் பாப்பா, நீ சொன்ன மாதிரி ஒரு வீட பாத்துட்டேன். என்னதுப்பா? நீ தான் சொன்னேல பாப்பா, நம்ம தங்குறதுக்கு சின்னதா ஒரு வீடு இங்க பக்கத்துலயே பார்க்க சொல்லி பாத்துட்டேன். அப்படியா? ஆமா, இந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா. இங்க இருந்து ஒரு 5 தெரு தள்ளி இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள எல்லா வீடும் பெரிய பெரிய பங்களாவா இருக்கு, நமக்கு செட் ஆகாது. அதான் பக்கத்து ஏரியாவுல ஒரு சின்ன வீடு இருக்கு. அதுக்கே வாடகை 6000 ரூபாயாம். கொடுத்துருவியா? 6000 ரூபாயா? யாத்தே நீலா, கொடுத்துடலாம். மீதி காசுல வீட்டு செலவையெல்லாம் பாத்துருவியா? அதெல்லாம் பாத்துடலாம். நிலா, முத்துக்கண்ணு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? தனியா வீடு பார்க்க சொல்லியிருக்கியா? ஆமா. யாருக்கு? எங்களுக்கு தான். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? அது இங்கேயே நாங்க எப்பவும் இருக்க முடியாதுல்ல முத்துக்கண்ணு. ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எங்களுக்கு ஒத்தாசைக்கு இங்க குடி வச்ச. ஆனா நாங்க எப்பவுமே இங்க இருந்துகிட்டு இருந்தோம்னு வையேன், அது சரிப்பட்டு வராது. நிலா, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? யாரும் என்ன எதுவும் சொல்லல. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே சொல்லி இருந்தேன்ல. சொல்லியிருந்த, ஆனா நான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேனே. நீ இங்கேயே இருந்து தானே சொன்னேன். சொன்னேன், ஆனா அது சரிப்பட்டு வராதுப்பா. ஏன் சரிப்பட்டு வராது? ஐயா, நீங்க வயசு பிள்ளை, உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு ஒன்று நடக்கும். அப்ப இதெல்லாம் பிரச்சனையில வந்து முடியுமியா?
ஆதரவு இல்லாமல் வந்தோம், ஆதரவு கொடுத்து உதவி பண்ணி இங்கே குடி வச்சீங்க. அதை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்போவுமே இங்கேயே இருக்கணும்னு நினச்சோம்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியுமையா? சொல்கிறத கேளுங்க. என்ன பாட்டி இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் எப்படி பேசுறீங்க? பாட்டிக்கு அனுபவம் அதிகம்யா, சொன்னாப்புல கேளுங்க. நோ நீலா, இங்க பாரு, நீ தனியா வீடு பிடிச்சு போக வேண்டான்னு நான் உன்னை சொல்லல, ஆனா இப்ப வேண்டான்னு சொல்றேன். நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ வேண்டாம்னா ஏன்? நீ இப்போதான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்க. இப்போதான் உன்னோட ஸ்டடீஸும் வேற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல நீ தனியா வீடு பிடிச்சு அதுக்கு தனியா வாடகை கொடுத்து அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. நான் சொல்றதை கேளு. நீ படிச்சு டிகிரி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 வருஷம் ஆகுமா? அதுக்குள்ள நீ மத்த எல்லா கோர்ஸையும் முடிச்சிருவ. அதுக்கப்புறம் நீ தனியா வீடு பிடிச்சு போ. 3 வருஷம் இங்கேயே இருக்கணுமா? சரியா வராது முத்து. தம்பி, நாங்க தனியா போறது நல்லதுதான்னு எனக்கும் தோணுது. ஆமா, அப்பதான் வெண்ணிலா கிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கி வெட்டியா செலவழிக்க முடியும். பேசாம இருங்க சொல்லிட்டேன். நீலா, நீ என்ன தேடி தானே சென்னைக்கு வந்த? ஆமா. உன் படிப்பு முடிஞ்சு உன் சொந்த காலில் நீ நிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டா ஆனதும் நீ எங்க வேணாலும் போய்க்கோ. அது வரைக்கும் நீ என் கண் பார்வையில தான் இருக்கணும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. டாட். இந்த கோயிலுக்கு தானே வந்திருக்கிறதா சொன்னாங்க. இந்த பக்கம் வருவாளா இல்ல அந்த பக்கம் போயிருவாளா? வந்துட்டா. மனு, என்ன கவனிக்கலையா இல்ல நம்ம கூப்பிட்டது கேட்கலையா? மனு. என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்க வீட்டுக்கு உன்னை பார்க்க போயிருந்தேன். பக்கத்து வீட்டுல நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்கேயே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னையவா? அம்மா நீங்க யாரு? ஓ, என்னை தெரியாதுல்ல உனக்கு? தெரியாது. என் பேர் விஷ்ணு. சரி. இங்க சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட மருமகன். உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவரு? ஆமா. எங்க மாமா கிட்ட உன்னை நான் பொண்ணு கேட்டு விட்டுருக்கேன். போன ஞாயிற்றுக்கிழமை இங்க ஊட்டிக்கு வந்திருந்தேமானு எங்க மாமா வீட்டுக்கு. அப்போ அந்த வழியா நீ போய்கிட்டு இருந்த, உன்னை பார்த்தேன். பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உடனே வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மாவை விட்டு எங்க மாமா கிட்ட பேச சொன்னேன். எங்க மாமா உன் அண்ணன் கிட்ட பேசியிருப்பாரே. பேசிட்டதா சொன்னாரு. உங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டதா சொன்னாரு. போன வாரம் உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலமானு. அடுத்து எப்படா உன்னை பார்ப்போன்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதான் இந்த வாரம் லீவ் விட்ட உடனே ஓடி வந்துட்டேன் ஊட்டிக்கு. அது முறைப்படி உன்னை உங்க வீட்டில் வச்சு பார்க்கலான்னு தான் வந்தேன். வீடு பூட்டி கிடந்தது. பக்கத்து வீட்டில் கேட்டேன், நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்கேயே வச்சு உன்னை பார்த்துடலான்னு. முதல் தடவை 2 பேரும் மீட் பண்றது கோயிலில் சாமி முன்னாடி வச்சு மீட் பண்ணா நல்லா இருக்கும் பாத்தியா? அதான் இங்கேயே பார்த்துடலான்னு வந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமானு. கல்யாணம்னு ஒன்று பண்ணனா உன்னை தான் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதான் உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு விட்டுட்டேன். மானு, ஏய் மானு, என்ன ஓடிட்டா? ஒருவேளை வெக்கப்பட்டுட்டு ஓடுறாளோ இல்ல பயந்து போய் ஓடுறாளா? மாமா இந்த பொண்ணை பத்தி நல்ல விதமா தானே சொன்னாரு. நல்லா துருத்துருன்னு எப்பவும் வாய் பேசிக்கிட்டு நல்லா வாயாடி பிள்ளைன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு பயந்து ஓடுறா? இல்ல ஒருவேளை வெக்கப்பட்டுக்கிட்டு தான் ஓடுறாளோ? நம்மளும் இவளை பாக்குறதுக்கு தனியா வந்திருக்க கூடாது. அத்தையவாது கூட்டிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோமோ? அவசரப்பட்டுட்டேன். ச்சே. மனு, மனு, நீ மட்டுமாடா வந்த? என்னடா நீ மட்டுமா வந்த? மானங்க உங்க அக்கா இல்லாம நீ தனியா இப்படி எல்லாம் வரமாட்டியே. எங்க உங்க அக்கா? ஓய், உன்னதான். நீ என்ன சொல்ற ஏது சொல்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல. மானோட பாஷை மானுக்கு தான் புரியும் போல. இப்படி என்ன தனியா ஆட்டுக்குட்டி கூட புலம்ப விட்டுட்டா பத்தியா உங்க அக்கா? மானு, நான் வேண்டாமா அந்த மானுக்கு. மானு என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுச்சு. இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? நானும் ஃபோன் பண்ண முடியல. இனிமேல் என் ஃபோன்ல இருந்து உன் ஃபோனுக்கு ஒரு கால் கூட வராதுன்னு வீராப்பா சொல்லிட்டேன். காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? அப்போ புரியல, இப்பதான் புரியுது. நான் மட்டும்தான் புலம்பிட்டு இருக்கேன். ஆமா, மானுக்கு கல்யாணமாமே? அப்படியா? ஏதாவது பேசேன். எதுக்கு அங்கிருந்து தாவி வந்து என் மடியில உட்காந்துருக்க? ஏதாவது பேசினா தானே எனக்கு புரியும். ஆமாமா, பேசினா மட்டும் அப்படியே புரிஞ்சிட போகுது. ஆனா பரவாயில்ல, உனக்காச்சும் என் ஞாபகம் இருக்கு. என்ன? ஆமா, எங்கடா நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை? இப்படி ட்ரெஸ் இல்லாம வந்திருக்க என்ன பாக்குறதுக்கு? மனு, எதுக்கடா உங்க அக்கா அழுதுட்டு உட்காந்துருக்கு? ஓ, இதுக்கு தான் நீ முன்னாடி வந்து என் மடியில உட்காந்தியா? சரி, இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறத மானுக்கு சொல்லணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஆனா என் மான அழுகுதுடா. சரி, அப்ப நீயும் அமைதியா இரு. மனு, இங்கதான் இருக்கியா? ஆனா உங்க அண்ணன் கரெக்டா தான் சொல்லி விட்டாங்க.
எஸ்டேட்டுக்குள்ள தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. பார்த்து சீக்கிரமா கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. வா வீட்டுக்கு போவோம். உங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லேன். உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு மானு. ஏய் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு மானு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, சீக்கிரமா வா. எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு நீ தான் சொல்லி விட்டையா? யாருக்கிட்ட? மாப்பிள்ளை கிட்டயா? இல்ல எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு வந்து என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அழுகையா வந்துருச்சு, அதான் ஓடியாந்துட்டேன். ஏன் பிள்ளை பயந்துட்டியா? இல்ல எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என் மாப்பிள்ளை நல்ல செவத்த மாப்பிள்ளையா அழகா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரா, இன்ஜினியரா தெரியுமா? பைக்ல வந்து இறங்குனாரு. எங்களுக்கெல்லாம் பார்த்தது எப்படி இருந்து தெரியுமா? சரி ஏன் பிடிக்கல? பிடிக்கலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னன்னு சொல்லுவேன்? ஏன் பிடிக்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆமா என்ன சொல்லுவ? எனக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. சரி அப்ப இப்ப பண்ணலைன்னா எப்ப பண்ண போற? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்ல எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. ஏன்? ஆமா எனக்கு கல்யாணமே வேண்டாம். கல்யாணமே வேண்டாமா? சரி நான் ஒன்று கேட்கட்டா? என்ன? நம்ம எஸ்டேட் முதலாளி ஐயா கூட நான் உன்னைய 2-3 இடத்துல பார்த்தேன். அப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் வேற ஒரு தடவை பார்த்தேன். ஆமாம் மல்லி, உனக்கு அவர் தான் நம்ம முதலாளி ஐயான்னு தெரியுமா? தெரியுமே, ஏன் தெரியாம? அவர் ஊருக்கு வந்து இறங்குனதுமே முதல்ல நம்ம எஸ்டேட்டுக்கு தானே வந்தார். அங்கே தேயிலை பறிக்கிறவங்க, தேயிலைக்கு உரம் போடுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரே. நான் அப்போ எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தேன், அப்போ தான் அவரை பார்த்தேன். அப்போ எனக்கு மட்டும்தான் தெரியலை. என்ன தெரியலை? இல்லை ஒன்றும் இல்லை. சரி அவர் கூட உன்னைய நான் ஒருக்க மாரியம்மன் கோயிலில் பார்த்தேன். அப்புறம் தொட்டப்பட்டா பக்கம் அங்கே வேற பார்த்தேன். அப்புறம் வீட்டு வாசலில் நின்று ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தார் பைக்கில், பார்த்தேன். நீயும் அவரும் அழுதுகிட்டே நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். ஏமானு, நீயும் அவரும் லவ் பண்ணுறீங்களா? மனு சொல்லு. ஏமாந்துட்டேன் மல்லி. ஏமாந்துட்டியா? ஐயோ, இதுக்கு தான் உன்னைய கூட்டிட்டு ஊட்டி எல்லாம் சுத்தினாரா? இப்போ எத்தனை மாசம் பிள்ளை? ஓய் மல்லி, என்ன மானு இப்போ எத்தனை மாசம்? அடிச்சன பாரு. ஏமாந்துட்டேன்னு சொன்னா அந்த அர்த்தம் கிடையாது. அவர் தான் நம்ம முதலாளி ஐயான்னு தெரியாம ஏமாந்துட்டேன். எம்மா அவ்வளவுதானா? பயந்துட்டேன் செத்த நேரத்துல. மூஞ்சிய பாரு. ஏன் நீ அப்படித்தானே பிள்ளை சொன்ன? அவர் ஒன்றும் அப்படி கிடையாது, என்ன சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு. அவர் ஒன்றும் அப்படி கிடையாதா? அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? பண்ணணும், இப்ப பண்ணல. ஏன்? ஏன்னா இப்படி கேக்குற? அவர் எங்க நான் எங்க? அவர் நம்ம முதலாளி ஐயா. நான் அவர்கிட்ட வேலை பார்க்கறவரோட தங்கச்சி. எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலாவது எட்டுமா? அது பழகும் போது தெரியலையா? அதான் சொல்றேன் ஏமாந்துட்டேன்னு. அவர் ஏதோ ஊட்டி சுத்தி பார்க்க வந்தவர்னு நினைச்சு நான் பழகிட்டேன். அதுக்கப்புறம் முதலாளி அம்மாவுக்கு தைலம் கொண்டு போகும்போது தான் வீட்டுல வச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது ஏமாந்துட்டேன்னு. நமக்கு இதெல்லாம் சரியா வராது மல்லி, அதான் நான் ஒதுங்கிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் சரியா வருமா வராதான்னு எனக்கே தெரியுமே. இதுல அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி ஒதுங்கிட்டேன்னா அப்போ உங்க அண்ணன் பார்க்குற மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? எதுக்கு இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அது எப்படி முடியும்? என் மனசுக்குள்ள அவர் தான் இருக்காரு. என்ன பிள்ளை இங்கிட்டும் பேசுற அங்கிட்டும் பேசுற? இங்க பாரு மல்லி, என் மனசுக்குள்ள முதலாளி ஐயா தான் இருக்காரு. அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அப்படி இருக்கும்போது அவரை மறந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதும் நடக்காத காரியம். அதான் நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, எங்க அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு இப்போ எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நேத்து. சரி அப்படியே எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்படியே இருந்துருவேன். எது வரைக்கும்? முதலாளி ஐயாவுக்கு ஒரு கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்புறம் 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 பார்ப்போம். சரி அப்படி முடிவு எடுத்துட்டேன்னா எதுக்கு இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அதுவா, நான் முருகன் கோயில இருந்து வெளியே வந்தேனா, அதான் நீ சொன்னியே எங்க அண்ணன் எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைன்னு. அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. எனக்கு பயந்துருச்சு, அழுகையா வந்துருச்சு. யாரு நீ பயந்த? அதை நான் நம்பணும். இல்ல, அங்கதான் நான் முதலாளி ஐயா கூட உட்காந்து பேசுவேன் தெரியுமா. இப்ப இவரை பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. அவர் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மரத்தடியில கூட நாங்க எப்பவும் உட்காந்து பேசுவோம் தெரியுமா. அதான் இங்க வந்து உட்காந்து அவரை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். நல்லா அழுதப்போ. சரி வா வீட்டுக்கு வா, உங்க அண்ணன் உன்னை கூட்டு வர சொன்னாங்க. எஸ்டேட்ல எங்க தேடியும் மானு இல்லைன்னு சொல்லிடு. அப்படி நான் சொன்னா உங்க அண்ணன் உன்னை தேடி இங்க வருவாரு. நீ போய் சொல்லு, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து அழுதுட்டு அப்புறமா வரேன். போகல, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து அழுதுட்டு வரேன். சரி போ, நான் போய் சொல்றேன் எஸ்டேட்ல இல்ல, வேற எங்கேயும் போயிருக்காளா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறேன். நல்லா தான் இருந்தா, திடீர்னு கிறுக்கு மாதிரி பேசுறா. நான் பாட்டுக்கு இருந்தேன், திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்னை ஏமாத்திட்டாரு. ஆமா, ஏமாத்திட்டு வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு ஓடிட்டேன்.
ஹாய். ஐயோ, இவர் இங்க உட்கார்ந்து தெரியாம என்னென்னமோ பேசிட்டோம் மல்லிகிட்ட. ஏய் மானு, என்ன ஜம்முன்னு அவர் மடியில ஏறி உட்கார்ந்திருக்க? வாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா கொழுப்பு இருக்கு. வர வர வீட்ல தங்குறதும் இல்ல, நான் எங்க போனாலும் கூட வர்றதும் இல்ல. உன் இஷ்டத்துக்கு தான் எங்கனாலும் ஊர் சுத்த போறே வாரே. ஓய் மனு, வெக்கத்தை அப்படியே கோபத்தால மறைக்காதடி. வெக்கமா? யாருக்கு? யாரை பார்த்து? யாருக்கோ யாரை பார்த்தோ. மனு இங்க வாடி. மானு, அவர் மடியை விட்டு இறங்கு. மனு நீ இறங்காதடா பிள்ளை. சில பேருக்கு அப்படிதான் பொறாமையா இருக்கும், அவங்க உட்கார வேண்டிய மடியில நீ உட்காந்துருக்கியேன்னு. பொறாமையா? யாருக்கு பொறாமை? அது யாருக்கு பொறாமையோ தெரியல. ஆனா மனு என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க பத்தியாடி. லவ் யூடி பிள்ளை. ஆனா இவ்வளவு தூரம் என்னை பாக்குறதுக்கு வந்ததுதான் வந்த. வரும்போது நான் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா இருந்திருக்கும். இப்ப பாரு, ட்ரெஸ் இல்லாம பப்பிஷேமா வந்திருக்க. மானு, இப்போ நீ இங்க வர போறியா என்ன? இல்லனா எஞ்சி போவாங்கட்டு அவர் மடியில உட்காராத. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல, என் மடியில அவங்க மட்டும்தான் உட்காரணுமா. நீ உட்காந்தா அவங்களுக்கு அப்படிதான் கோபம் வரும். இறங்கி ஓடிரு, இல்லைன்னா உன்னை அடிச்சிருவாங்க. இங்க பாருங்க. பார்த்துட்டேன், நீ பேசுனதையும் கேட்டுட்டேன். புலி இங்க பாருங்க. ஐ, என் மானு பேக் டு ஃபார்முக்கு வந்துருச்சு போலயே. எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. அது உனக்கு முன்னாடியே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். தெரியுமா? ரொம்ப நல்லது. அப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன? ஆமா, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அதெல்லாம் சும்மா. நான் எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? நல்ல செவ செவன்னு இவ்வளவு தூரத்துக்கு மீசை வச்சிருக்காரு. இருந்துட்டு போகட்டும். என்ன இருந்துட்டு போகட்டும்? எவ்வளவு தூரத்துக்கு மீசை வச்சிருக்காரு? அது நல்லா ஒரு 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 காது வரைக்கும் வச்சிருக்காரு. சரி, இருந்துட்டு போகட்டும். நான் உன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன் மேல ஆசை வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, காது வரைக்கும் மீசை வச்சிருக்கிறவர் பெருசா இல்ல நான் பெருசா? அவர் தான் பெருசு. அப்படியா? அப்புறம் எதுக்கு அவரை பார்த்ததும் அழுதுகிட்டு வந்த? அது எனக்கு அவரை பார்த்ததும் படபடன்னு ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு, அதான் வந்துட்டேன். வெக்கமா வந்துருச்சுன்னா வீட்டுக்கு போக வேண்டியதுனடி. எதுக்கு இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் எங்க வேணாலும் உட்காந்து அழுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? பாத்தியா, நான் இந்த எஸ்டேட்டோட ஓனருங்கிறதையே நீ மறந்துட்ட. அப்படியே மறந்துருமானு. நான் உன்னோட புலி மட்டும்தான். இவர்கிட்ட பேசவே முடியாது. என்னத்தையாவது பேசி மடக்கிடுறாரு. மனு, என்ன? கோயிலுக்கா போயிட்டு வந்த? அதான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, அந்த பூக்கூடையில இருக்கிற பூ எடுத்து கொஞ்சம் தலையில வைக்க வேண்டியதானே? எங்களுக்கு தெரியும். தெரியும்னா வைங்க. ஏன் நான் வச்சு விடணும்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதுல இருக்கிற தேங்காயாவது கொஞ்சம் எனக்கு கூட. அது நைட்டு சட்னிக்கு. அதுவும் சட்னிக்கா? சரி, அப்ப சட்னி அரைச்சு தோசை சுட்டுட்டு கூப்பிடு, சாப்பிட வர்றேன். நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? என்னத்தான் கூப்பிடணும்? மாமனைத்தான் கூப்பிடணும். அப்புறம் என்ன கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுவ? அந்த மீசக்காரனையா? சும்மா போங்க. என்ன? ஆனா என்கிட்ட பல்பு வாங்கிட்டு நீ வெக்கப்படுறத மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கோவப்பட்டு கத்துறடி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சும்மா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. என்ன? நான் தான் நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? காலம்பூரா கல்யாணம் பண்ணாம என் நினைப்போடையே இருந்துருவாங்களாம். ஆனா நான் மட்டும் இவங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேணாம். எப்படி இருக்கு கதை? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும் விடாமானு. நல்லா இருக்கும். உனக்கு வேணா நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா? ஏன்னு இங்க பக்கத்துல வந்து கேளு, அப்பதான் சொல்லுவேன். நான் வரமாட்டேன். அதான் அவளை தூக்கி மடியில வச்சிருக்கீங்கல்ல. அதான் உனக்கு பொறாம தானே? நான் உங்க பக்கத்துல எல்லாம் வரமாட்டேன். என்னை விட்டுட்டு அவளை தூக்கி உங்க மடியில உட்கார வச்சிருக்கீங்கல்ல, உங்க பக்கத்துலயே வரமாட்டேன். நீங்க அங்க இருந்து பேசுங்க. உன் இடத்த நீ விட்டு கொடுத்தேன்னா இப்படிதான் யாராவது வந்து உட்காரதான் செய்வாங்க. அதுக்கு என்ன தூக்கி உட்கார வச்சுக்கிறீங்களோ? ஏன் மானோட மானு தானே? அதெல்லாம் பேச்சு கிடையாது. சரி சொல்லுங்க, ஏன் நல்லா இருக்காது? ஏன்னா ஏன் மானு, உனக்கு என்ன எத்தனை நாளா தெரியும்? இப்பதான் கொஞ்ச நாளா. கொஞ்ச நாளா என் கூட பழகிக்கிட்டு இருக்கிற உனக்கே என்னை விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியல. காலம் பூரா என் நினைப்போடையே வாழ்ந்துடலான்னு தோணுது. ஆனா எனக்கு உன்னை எத்தனை வருஷமா தெரியும். எத்தனை வருஷமா உனக்காக தவம் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க வேணா அப்படின்னு நீ முதல்ல எப்படி நினைக்கலாம்? மனு, இப்ப எதுக்கு அழற? எதுக்குடி அழற? இது சரியா வராது, நடக்காது.
சரியா வருமா வராதாங்கிறத உன் கழுத்துல தாலி கட்ட போற நான் தான் சொல்லணும். நீங்க வா, நீ வரியா? இப்ப நான் அங்க வரவா? நான் இப்ப வீட்டுக்கு போகணும். அங்க என்ன பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. மனு, மனு இங்க பாரு. மனு இங்க என்ன திரும்பி பாரேன். வீட்டுக்கு தானே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். இப்பவே உங்க அண்ணன் கிட்ட பேசலாம். நான் பேசுறேன், வா. நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை வினி. நீயா ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நான் சரின்னு ஓகே பண்ணிட்டேன். இப்ப அது சரியா வரலன்னது ஏன் முடிவுக்கும் விட மாட்டேங்கிற. எத்தனை நாளுக்கு இன்னும் எம்கேவே நினைச்சிட்டு இருக்க போற? அவன் கல்யாணத்துக்கு இப்போதைக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. எம்கேவுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலப்பா. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் கொஞ்சம் விடுங்களேன். அதுக்காக உடனே நீங்க வேற மாப்பிள்ளை எனக்கு பாக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா என் பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்படினாலும் நீங்க முதல்ல அக்காவுக்கு தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். அவதான் கல்யாணம் வேண்டாங்கிறாளே. உனக்கும் மேல பெரிய பிடிவாதக்காரியா இருக்கா அவ. சரி, அவதான் என் பேச்ச கேட்கல, நீயாவது கேட்கலாம்ல. இல்லப்பா, எம்கே முடிவு தான் என்னோட முடிவும். அவருக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நான் அவருக்காக வெயிட் பண்றது தான் நியாயம். அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி என் மனசை மாத்திக்கிட்டு வேற மாப்பிள்ளையெல்லாம் கட்டிக்கிட்ட என்னால முடியாது. எம்கேவுக்கு எப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேன்னு தோணுதோ அப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் நீங்களும் எனக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாங்க எம்கே. எம்கே, அக்கா சொன்ன மாதிரியே எம்கே என்னை தேடி வந்துட்டான். அக்கா, யூ ஆர் ரியலி கிரேட் அக்கா.